கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 4ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள். உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாயிருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இங்கு இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரீயிடம் பேசும் பொழுது இந்த காரியத்தை அந்த ஸ்திரீயிடம் சொல்லுகிறார். பிதா விரும்புகிற ஒரு காரியத்தை இங்கு தெரியப்படுத்துகிறார். அப்போ எப்பொழுதுமே நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் ஒருவரை விரும்பும் பொழுது, நாம் நேசிக்கும் பொழுது, அவர்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, இதை நாம் தெரிந்து கொள்வோம். தெரிந்து கொண்டு அவர்கள் விரும்புகிறதை நாம் செய்ய முற்படுவோம். நாம் முயற்சி செய்வோம். அவர்கள் பிடிக்காததை நாம் செய்யாமல் இருக்க முயற்சி செய்வோம். அப்போ இங்கு நம்மளுடைய பரலோக பிதா எதை விரும்புகிறாராம்? நாம் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று. தொழுகை அல்லது தேவனை ஆராதிப்பது, தேவனை உயர்த்துவது என்பது நம்மளுடைய ஜெபத்தின் ஒரு பகுதி. அப்போ தேவனை நாம் மகிமைப்படுத்துவதற்கும் நாம் உயர்த்துவதற்கும் பாடல்கள் மூலமாய் வசனங்களை கொண்டு அவருடைய குணாதிசயங்களை சொல்லி, இது நாம் மாம்சத்திலும் செய்ய முடியும். ஆனால் இங்கு பிதா எதை விரும்புகிறார் அப்படின்னா, நாம் அதை உண்மையோடும் ஆவியோடும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஹல்லேலூயா. இங்கு நமக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்மளுடைய தகப்பன் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அவர் பிதாவாகிய தேவனை உண்மையோடும் ஆவியோடும் தொழுகை செய்வதற்கு நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா? கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவன் விரும்புகிற காரியங்களை நாம் செய்வதற்கு நமக்கு உதவி செய்யும்படியாய், நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மளை நடத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மளுடைய தொழுகை, நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது நாம் மாம்சத்தின்படி அல்ல, நம்மளுடைய சுய விருப்பத்தின்படி அல்ல, பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மளை விட்டு கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகிய தேவன் விரும்புகிறபடி அவரை தொழுகை செய்வதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். நிச்சயமாகவே நாம் தொழுகை பண்ணுவது பிதா விரும்பும் பொழுது, அவர் அங்கீகரிக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால், அவருடைய சமூகம் நம்மை நிரப்பும். அவருடைய பிரசன்னம் நம் மீது இறங்கி வருவதை நாம் உணர முடியும். அதே போல அவருடைய வார்த்தை நமக்கு உண்டாகும். அவர் நம்மோடு கூட பேசுகிறவராயிருப்பார். அவர் நம்மோடு கூட இடைபடுவார். தம்மை நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுவார். Praise the Lord. God bless you.